Hello viewers, நீ நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 980 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல நம்ம மொமனசுக்கே பயங்கரமா வீரவசனம்லாம் பேசி எல்லாத்தையும் உசுப்பேத்தி விட்டுட்டு போயிட்டான். அவங்களும் இப்ப கைடோவை பொலந்து கட்டிட்டு மொமனசுக்கேவை காப்பாத்திட்டு வருவோன்னு எல்லாம் வெறி ஒன்று ரெடியா இருக்காங்க. சோ அப்படி வெறித்தனமா ஒனிகஷிமாவை நோக்கி போயிட்டு இருக்கும் போது இவங்களை அட்டாக் பண்ண வந்த 3 கப்பல்ல 2 கப்பலை காலி பண்ணிருப்பானுங்க, ஒரு கப்பலை விட்டுருப்பானுங்க. அது தப்பிச்சு ஓடிட்டு இருக்கும். அது ஏன் அப்படி விட்டுருக்கானுங்கன்னா அதை ஃபாலோ பண்ணி நேரா ஒனிகஷிமாவுக்கு போய்க்கலாம், வழியில எந்த ட்ராப்பும் இல்லாம ஸ்மூத்தா போயிடலான்னு ஒரு ஐடியா. என்ன மொமனசுக்கேவை போய் காப்பாத்தணும்ல. அதே நேரம் இங்க ஷினோபு பாத்தீங்கன்னா கதறி அழுதுகிட்டு இருப்பான். அவனை பத்திரமா பாத்துக்க வேண்டியது அவளோட கடமை. ஆனா இப்படி அசால்ட்டா கோட்டை விட்டுட்டாலே இதுல அவ தப்பு எதுவும் சொல்ல முடியாதுன்னு வைங்க. ஏன்னா கவமட்சுக்கே கழுத்தா மாட்டில 2 போட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிருக்கான்னா அவன் சாதாரண ஆள் இல்லை, துரோகிக்கெல்லாம் துரோகி, தண்ட துரோகி. இன்னும் இருந்துட்டு நீ ஒன்னும் கவலைப்படாத, அவ்வளவு சீக்கிரத்துல அவங்க மொமனசுக்கேவெல்லாம் கொல்ல மாட்டாங்க, நம்ம எதுவா இருந்தாலும் ஒரு கை பாத்துலாங்கிற மாதிரி அவளை சமாதானப்படுத்திட்டு இருப்பான். எங்க டெஞ்சிரோவை இத்தனை வருஷம் கழிச்சு இப்படி ஒரு ஆளா பார்க்கும்போது எல்லாத்துக்குமே அவ்வளவு ஆச்சரியம். இந்த கியோஷிரோ தான் டெஞ்சிரோன்னு சொல்லி தெரியாமையே போச்சு. மூஞ்ச அப்படியே குறுன்னு பார்த்துட்டு ஏன்டா இவ்வளவு கன்றாவியா அவன் மூஞ்ச மாறிடுச்சுன்னு கேட்டா அவன் அப்படியே அந்த நடந்த விஷயத்த யோசிச்சு பார்ப்பான். அதான் ஓடன் செத்துட்டாருங்கிற கவலையில ஒரே ரூம்ல உட்கார்ந்து கதறி அழுது கடைசியில அந்த கோவத்திலேயே அவன் மூஞ்சே மாறி போச்சே. அதெல்லாம் ஒரு பெரிய கதைப்பா அப்படின்ட்டு இவங்க எல்லாத்தையும் பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா. சரி இப்ப எல்லாருமே நல்லபடியா இருக்காங்க. அந்த காஞ்சிரோ பண்ண அட்டாக்ல ஒரு சில பேர்த்துக்கு அடிபட்டு இருக்குது, மற்றபடி உசுருக்கெல்லாம் எந்த சேதாரமும் இல்ல. அடியெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் பலமா தான் இருக்குது. பட் அவங்களுக்கு உயிரே போனாலும் கவலை இல்ல. இந்த கடல்ல தேவையில்லாம நாங்க சாக மாட்டோம், அங்க ஒனிகஷிமால போய் சண்டை போட்டு செத்துக்கிறோம், அதனால வண்டியை விடுங்களே அப்படின்னு சொல்லிட்டு சண்டைக்காக விரித்தனமா வெயிட்டிங். அப்பெல்லாம் இவங்க எல்லாத்தையும் வண்டியா திட்டுவான். ஏன்டா இங்க என்ன சாமுராய் கேம்பாடா நடத்திட்டு இருக்கேன், உங்க இத்து போன அந்த போட்டை எடுங்கடான்னு உடனே எங்களை காப்பாத்தி கூப்பிட்டு போறதுக்காக ரொம்ப தேங்க்யூ பாங்களா. டேய் நான் எப்படா உங்களை கூப்பிட்டு போறேன்னு சொன்னேன், ஒழுங்கா கப்பலை விட்டு இறங்குங்கடா ரேஸ்கல்களா அப்படின்னு வண்டியா திட்டிட்டு இருப்பான். இங்க யூஸ்டஸ் கிட்ட எல்லாம் எப்பவும் கார் எக்ஸாஸ்ட்ல இருந்து வர புகை மாதிரி பின்னாடி போக கூடாது, ஃப்ரண்ட்ல இருக்க லைட் மாதிரி முந்திக்கிட்டு முன்னாடி போகணும். கொய்யாலைகளா எதுக்குடா லூஃபிக்கு பின்னாடி போறீங்க, முன்னாடி முந்திட்டு போங்கடான்னு சொல்லி திட்டிட்டு இருப்பான். அந்த டைம் திடீர்னு ஒரு கப்பல் மேல பெரிய குண்டு வந்து விழுந்து அந்த கப்பலே மொத்தமா காலி ஆயிரும், எல்லாத்துக்குமே தூக்கி வாரி போட்டுரும். யார் இப்படி அட்டாக் பண்றான்னு வேற யாரும் இல்ல, இவங்க முன்னாடி முந்திட்டு போட்டோன்னு ஒரு கப்பலை விட்டாங்க இல்லையா, அந்த கப்பல் தான் இப்ப கொஞ்சம் டிஸ்டன்ஸ் போய் அட்டாக் பண்ணிட்டு இருக்குது. அதுவும் அவங்க கிட்ட லாங் ரேஞ்ச் கெனான் இருக்கிறதுனால அவ்வளோ டிஸ்டன்ஸ்ல இருந்தே அசால்ட்டா அடிச்சு திருக்க விடுறாங்க. யாராலையும் நம்ம முடியல, இவ்வளவு பெர்ஃபெக்ட்டா இவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருந்து குறி வச்சு அடிக்கிறாங்களேன்னு அங்க அவனுங்க பில்டப் பண்ணிட்டு இருப்பானுங்க. இதெல்லாமே லேண்ட் ஆஃப் ஆனோல இருந்து உருவாக்குன வெப்பன்ஸுங்க, தெரிக்க விடுவோம். அனிமல் கிங்டம் பைரட்ஸ் கிட்ட இந்த மாதிரி இன்னும் வெரைட்டியா வெப்பன்ஸ் இருக்குது. இதுக்கு முன்னாடி வந்த மாதிரி இப்ப வாங்க பார்க்கலாம் முடியாது, நெருங்க நாங்க கதற விட்டுருவோன்னு பில்டப் பண்ணிட்டு இருப்பானுங்க. இப்படியே சொல்லி அடுத்தடுத்து கப்பல் எல்லாத்தையுமே அடிச்சு நொறுக்கிட்டு இருப்பானுங்களா. லாக் இப்பதான் புரியுது இவங்க எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்காங்கன்னு. லூஃபி உடனே ஃபுல் ஸ்பீட்ல அவங்கள நெருங்கி போங்க, அப்பதான் அவங்கள காலி பண்ண முடியும்பா. இங்க யூஸ்டஸ் கிட்டுக்கெல்லாம் எத்தனை சாமுராய்ஸோட கப்பல் முங்கினாலும் அதை பத்தி கவலையே இல்லை, அவங்க கப்பல் முங்காம போதா அது போதும். அங்க அவனு என்னடானா டப்புன்னு ஒவ்வொரு கப்பலா முங்க வச்சுக்கிட்டு இருக்கானுங்க. எப்படியே முங்கிட்டு இருந்துச்சுன்னா கப்பலுக்கு 100 பேருன்னு கணக்கு வச்சாலும் ஒரு 5-6 கப்பல் காலியானாலே போதுமே, 500 பேருக்கிட்ட கம்மியாயிருவாங்களே. சண்டை போடாமையே ஜலசமாதி ஆயிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு வேடிக்கையாகி வெறியாகுதே தவிர வேற அவங்களால ஒன்னும் பண்ண முடியல. அவனுங்க அங்க சந்தோஷமா விழுந்து சிரிச்சுட்டு இருப்பானுங்க. இவங்க ஆரம்பத்திலேயே அவனுங்களை போட்டு பொழந்திருந்தா இப்ப இந்த பிரச்சனையே இருந்திருக்காது. இதுல ஏதோ பெரிய வடிவேலு கவுண்டமணி ஜோக்க சொன்ன மாதிரி ஒருத்தன் சிரிச்சா பரவாயில்ல, மொத்த கூட்டமும் சிரிச்சுட்டு இருக்குது. அப்போ இவனுக்கு கப்பலை நோக்கி தண்ணிக்குள்ள இருந்து ஏதோ ஒண்ணு வேகமா ஸ்விம் பண்ணி வருது. அவனுக்கு அதெல்லாம் எதையும் கண்டுக்கிற மாதிரி இல்ல, அவனுக்கு பாட்டுக்கு அட்டாக் பண்ணிட்டே இருப்பானுங்க. அந்த டைம் தண்ணிக்குள்ள இருந்து வந்தது ஃபிஷ்மேன் கராத்தேன்னு சொல்லிட்டு ஓங்கி ஒரு அடி, எப்படி தண்ணியில இருந்தே ஒரு சைடு அடிச்சதுல இன்னொரு சைடு பிச்சுக்கிட்டு வந்துடும். அடிச்ச அடியிலே கப்பல்லே பெரிய ஓட்டே, ஒரு அடியோட விடல, அடுத்தடுத்து அவங்க கப்பலை போட்டு பொலந்து கட்டிட்டு இருக்குது. மெயினா அந்த லாங் ரேஞ்ச் கெனான் எல்லாம் காலி பண்ணியாச்சு. இவங்க எல்லாத்துக்கும் ஒரே ஆச்சரியம், ஏன்னா இவங்க ஆளுங்க யாரும் போய் அங்க அட்டாக் பண்ணல, அப்புறம் எப்படி அது காலி ஆச்சுன்னு. அதுவும் தீ பிடிச்சி வேற எரிஞ்சுக்கிட்டு இருக்குமா, சம்திங் ராங். அங்க அட்டாக் பண்ணது நம்மள அட்டாக் பண்ண வந்துருமோன்னு இல்ல கப்பலையே ஏதாச்சும் பிரச்சனையானு சொல்லிட்டு அப்படியே நெருங்கி போய் பாப்பானுங்க. அப்ப ஒருத்தன் புகைக்கு நடுவுல உட்காந்துக்கிட்டு நான் ஃபிஷ்மேன் டிஸ்ட்ரிக்ட்ல பிறந்தவன், யூகோ கிங்டம் சேர்ந்தவன், அது டீப் சீல இருக்குதுன்னு அவன் கதை சொல்லும் போதே அவன் யாருன்னு தெரிஞ்சு போச்சு. ஐ திங்க் உங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட சீனியர்ஸ் எல்லாத்துக்குமே நான் நிறைய ட்ரபிள் கொடுத்துருக்கேன். இப்போ நான் ஸ்டார்ஹட் கூட்டத்தோட சேர்றேன்னு சொல்லி பிளட்ஜ் எடுத்திருக்கேன். அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு அண்டாமுக்க காட்டுறாங்க. அது வேற யாரும் இல்ல, நம்ம ஜிம்பை தான், ஃபர்ஸ்ட் சன் ஆஃப் த சீ. அதை பார்த்தோன்னே நம்மளுக்கு
அவனுக்கு சந்தோஷம். ஆனா யூஸ்டஸ் கிட்டுக்கு தூக்கி வாரி போடும். இவனும் ஸ்டார் ஹேட் கூட போய் சேர்ந்துட்டானான்னு. என் ஃபேஸ் ஞாபகம் இருக்க, அவங்க க்ரூல நான் வந்து ஜாயின் பண்றேன் அப்படி இப்படின்னு உடனே அங்க அவங்க எல்லாத்துக்குமே செம ஹாப்பி. ஜிம்பை வந்துட்டியான்னு சொல்லி கொண்டாடுவாங்க. லூஃபி உயிரோட வர சொல்லி சத்தியம் வாங்கியிருக்கானே, எப்படி வராம இருப்பான். இதுக்கப்புறம் என்ன, இனி தட்டி பிரிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் ஜாலியா ஜிம்பை ஏத்திட்டு கிளம்பிடுவாங்க. இனி ஒனிகஷிமாக்கு போறதுக்குள்ள இவங்க என்னென்னலாம் அட்டூழியம் பண்ண போறாங்கன்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டாடா.